உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவையில் அதிகரிக்கும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் கட்டுப்படுத்த தனிப்படை அமைத்து அதிரடி சோதனையில் இறங்கியுள்ள மாவட்ட காவல்துறை. கோவை முழுவதும் கடந்த சில தினங்களாக கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் தனியாக அறையெடுத்து தங்கியுள்ள இடங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் விற்பனை செய்து பயன்படுத்திய நபர்கள் கைது செய்து சிறையில் அடைத்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் போத்தனூர் பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியது. அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி ரயில் மூலம் கோவைக்கு கொண்டு வந்து கல்லூரி மாணவர்களிடம் அதிக விலைக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. அதில் 7 பேரை கைது செய்து 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 7,800 ரூபாய் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இதேபோன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு வட மாநிலங்களான அசாம், மிசோரம், மேகாலயா, நாகாலாந்து போன்ற பகுதிகளில் இருந்து வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் முதல் தர கஞ்சா வாங்கி கோவையில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு அதிக விலையில் விற்பனை செய்து வந்த கும்பல் சிக்கியது. மேலும் பெங்களூரு போன்ற பகுதிகளில் போதை ஸ்டாம்ப், போதை மாத்திரைகள் மற்றும் வித்தியாசமான போதைப் பொருட்களை வாங்கி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்தது காவல்துறை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் கோவை புறநகர் பகுதிகளில் தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வருவதாகவும் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் 7 எஸ்பி, 4 டிஎஸ்பி, 6 ஆய்வாளர்கள் தலைமையில் 450 காவல்துறை தனிப்படையினர் செட்டிப்பாளையம், மதுக்கரை, கேஜி சாவடி பகுதியில் மாணவர்கள் தனியாக உள்ள வீடுகள், அறைகள் மற்றும் விடுதிகளில் ஆகிய இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.